அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. நோம்புக்கு அடிக்கிறதெல்லாம் அடித்து முடிஞ்சு லம்பா சேர்த்தாச்சு. அதுக்கு பிறகு நோம்பு முடிஞ்சோடனே அஜி பெருநாள் வந்துச்சு. அஜி பெருநாள் வாரத்துக்கு 45 நாளைக்கு முந்தையே மாட்டை காட்டி பங்குன்னு சொல்லி கொடுத்தவன் எல்லாத்துக்கும் சங்கு தான். அதுக்கு பிறகு அஜி பெருநாளைக்கு முந்தி மாட்டை காட்டிட்டு மும்பைக்கு போனேன். மும்பைக்கு போயிட்டு முடிஞ்சு அரபிக்கடலோரம் பாட்டை போட்டு அங்கே இங்கே போயிட்டு இதாவி 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி மும்பையிலேருந்து வார நேரம் பிஸ்னஸ் கிளாஸில் தான் போயிட்டிருக்கிறாரு. வார நேரம் இவனுக்கு இவன் பொண்டாட்டி இவன் பிள்ளைக்கு எல்லாம் சேர்ந்து 3 லட்சத்துக்கு பர்ச்சேசிங் பண்ணி வந்து இறங்கினான். இப்போ அஜி பெருநாள் முடிஞ்சு அதுக்கு பிறகு என்ன கலெக்ஷன் பண்ணுறேன்னு இப்போ உட்காந்து யோசிச்சு கொண்டிருக்கிறான். அதுக்கு பிறகு மைண்டில் கிளிக் ஆகின விஷயந்தான் இது. அவன் என்னத்தை கலெக்ஷன் பண்ண போகிறான்னு கொஞ்சம் பார்த்துடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த மதரசா பிள்ளையோர் படுக்கிற இடம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலெல்லாம் தவறம். இது அகலம் வந்து இங்கே நீக்கிட்டு 55 அடி, 15 அடி, நீட்டம் 55 அடி. இந்த தவரத்தோட சூடு இருக்குது தெரியுமா? இந்த சூட்டுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீ படுக்கையிலாம் குருநாகல டிஸ்ட்ரிக்ட் சொல்ல தேவையில்ல, அந்த மாதிரி சூடு. அப்போ சூட்டுக்கு படுக்கையிலாம் இந்த இடத்துக்கு ஃபுல்லாக சீலிங் அடிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஃபுல்லாக சீலிங் அடிக்கிறதுக்கு உதவிகள் தேவை. இன்ஷா அல்லாஹ் யார் அலைய முடியுமா இருந்தால் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் தாலா அவங்களோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யட்டும். ஃபுல்லாக சீலிங் அடித்தா அப்போ அந்த சூடு வந்து கீழே வராது. இதோட அந்த இடத்தாலும் கிட்டாலும் போயிடும். இதில் ஃபுல்லாக வந்து சீலிங் அடிச்சுட்டு பிள்ளைகள் நாங்கள் மெட்ரஸ் போடுற பெட் இல்லை, மெட்ரஸ் போட்டு இப்படி கீழே தான் படுக்கும்போது இது வந்து பழைய பில்டிங் இருந்த பில்டிங். இதுக்கு ஃபுல்லாக சீலிங் அடிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா அவங்களோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யட்டும். இதெல்லாம் வந்து புதுசாக அடித்த கபட். இது எங்களுக்கு கொழும்பை சேர்ந்தோட தானே வந்த ஜிஃப்ரி ஆஜியார் அவர் அடிச்சு தந்தார். அல்லாவோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யட்டும். இப்போ இருக்கையில் இவ்வளோ சரியான சூடு. இந்த ஃபேனை போட்டால் மேலுள்ள சூட்டை வந்து இந்த மை மக்களே பார்த்தீங்களா, 2வது கலெக்ஷன் ஸ்டார்ட். இந்த மதரசாட வேலை இனி ஜெம்பத்துக்கு முடியாது. ஏனெண்டா ஸ்ரீலங்காவில் பிச்சைக்கார மதரசா, அனாதை இல்லை மதரசா இது மட்டும்தான். அங்கே ஓதுற ஒரு பிள்ளைகள் கூட உமா பையிலன்னு தான் அவன் சொல்லி வச்சுக்கிறான் எல்லா இடமும். அப்போ தான் எல்லா கலெக்ஷனும் வந்து கொண்டிருக்குன்னு அவனுக்கு தெரியும். அன்றைக்கு ரஹீம் சொல்லி ஒருத்தர் கபட் வாங்குறதுக்கு சல்லி கொடுத்தாரான் துபாயிலேருந்து. இப்போ வேற யாரோ பேரை சொல்கிறான் கொழும்புலேருந்து கொடுத்தேன்ட்டு. அடித்ததெல்லாம் இலக்க பழவில்லை. அவன் கபட் அடிக்க போகிற நேரமே வீடியோ ஒன்று போட்டான். அதில் வந்து அந்த கபட் செய்கிறவனுக்கு இவன் சொல்கிறான் லோக்கல் பழவையில் போடட்டுமா. அப்போ தானே உடஞ்சா மரத்திறக்க வசூல் பண்ண இயலும். யாரை நம்பினா அந்த மதரசா நடத்துகிறீங்க? ஸ்ரீலங்காவில் எவ்வளோ மதரசா ஆகிடா? இதே மாதிரி பிச்சைக்கார மதரசா இல்லையடா? வெக்கமில்லையாடா? இப்படி மதரசா மாணவர்கள் ஜும்மாக்கு போகிறதையும் வீடியோ எடுத்து காட்டுறான். அது மதரசாவா இல்லாட்டி ஃபோட்டோ ஸ்டூடியோன்னு தெரியாமல் இருக்கு. கேட்டால் என்ன சொல்கிறான், அந்த மதரசாவில் வந்து இவர் வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான். நம்ம அப்போ சம்பளம் எவ்வளோ? சரி அதெல்லாம் விடுங்களே. இவர் வீடியோ போட்டு வெறும் 1/2 hour இல்லையாம் இவருக்கு அந்த 1,10,000 சாமான் ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டாராம். அவரோட வாப்புக்கு சோமில்லைன்னு வாங்கி கொடுத்திக்கிறாரு. துவா செய்யட்டுமா. துவா செய்ய சொல்லி தானே அவன் எல்லாத்துக்கிட்டே பல்ல கழட்டுறேன். இது வந்து எங்களுக்கு செட்டிங் மாதிரி விளங்குது. ஏனெண்டா இவன் கிட்டே இருக்கிற பிளாக் மணியை யார்டோ பிளாக் மணியை வந்து இவன் ஒயிட் மணி ஆகிக்கொண்டு ஈக்கிறான் இதில் எல்லாம் போட்டு. இல்லாட்டி இவனே தான் சல்லி கொடுத்து செஞ்சானோ எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அடித்தது கோடி கணக்கில் ஈக்குது. அந்த கேலியர் அம்புக்குவல்ன்ற ஒரு எக்ஸ்எம்பி ஒருத்த நிற்கிறான் மினிஸ்டர். அந்த எக்ஸ் மினிஸ்டர்ட ஃபேமிலி எல்லாத்தையும் தோண்டி லஞ்ச ஊழல் ஆணை குழுவால் தோண்டி எடுக்கிறான் தானே சல்லியை. அதே மாதிரி இவன் குடும்பத்தையும் இவன் பினாமி மார்களையும் பார்த்தேன்டா எல்லாம் சொத்தும் வரும் 11 கோடிக்கு மேலே. இவன் அந்த மாதிரி அடிச்சிக்கிறான் மக்கள்கிட்ட காசு. இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். போட்ட உடனே சல்லி கொடுத்துட்டாடுறான் மொத்தர் இவருக்கு. சீலிங் அடிக்கணும் சூடுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். ஏசியன் குரூப்புக்கு வந்திருக்கிறேன் குருநாகல. அப்புறம் தனவந்தர் இல்லை ஒரு நல்லுள்ளம் படைத்தவர், எங்களோட மதரசாவுக்கு பல உதவி செய்வார். அவர் உடனே சொன்னார் அஸ்லாமோட வாப்பாவுக்கு சோம் இல்லை மிச்சம் உதவி செய்வார். அவர் சொன்னார் உடனே அஸ்லாம் எங்கள் வாப்பாட பேரில் அடிச்சுடுவோண்டு இன்ஷா அல்லாஹ் இதை சாமனம் எடுக்க வந்திருக்கிறேன். வலைக்கும் சலாம். இது வைட் தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யட்டும். எந்த நோக்கத்தோடு எங்களை மதரசாவுக்கு இதை செஞ்சு தந்தாரோ அல்லாஹ் அதை கபூல் செய்யட்டும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கட்டாயமாக வாப்பாவுக்கு துவா செஞ்சுக்கோங்க. குடும்ப சேர்ந்தவர் அவரோட வாப்பாவுக்கு சோம் இல்லை. நிச்சயமாக துவா கேட்குற கூட்டத்தை சேர்ந்தவங்க நாங்கள். கட்டாயமாக வாப்பாவுக்கு துவா செஞ்சுக்கோங்க. 1,10,000 ஃபுல் சாமனத்துக்கும் ஃபுல்லாக வாங்கி தந்துட்டார் மதரசாக்குரிய சாமனத்தை. பிள்ளைகளுக்கு மேலே படுக்கிறதுக்கு சூடு அடிக்க சீலிங் சரியான சூடுன்னு சொல்லுவோம். சீலிங் அடிக்கணும் மட்டும் உடனே இந்த ஏஷியன் குரூப் இந்த கான்செப்ட் குருநாகலையில் வந்து உடனே சகல சாமனத்துக்கும் பில்லை போட்டு அஸ்லாம் பே பண்ணிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். கட்டாயமாக நாங்களும் துவா செய்ய கடமைப்பட்டிக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் துவா செஞ்சுக்கோங்க. ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சாரி குருநாகல தம்புள்ள ரோட்டில் இருக்கிற கான்செப்ட் ஏஷியன் குரூப் ஆஃப் டீலர் ஆஃப் த ஏஷியன் குரூப் வந்தோம். வேலையை முடிச்சிட்டோம். ஆட்டோவில் பிடிச்சி அப்படி பஸ் ஏறி கொழும்புக்கு போயிட்டுடுவோம். மதரசாவில் வந்து சாமனத்தை கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஹைர் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உதவி பண்ணி நல்லுள்ளம் படித்தவர்களுக்கு இதெல்லாம் இவன் செட்டிங் பக்கா பிளானிங்கோடு தான் செய்கிறான். ஏன்னா முதல்ல ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறேன்டா அதில் எஸ்டிமேட்டை போடுவாங்க இவ்வளோ வரும்.
இந்த ப்ராஜெக்ட்க்கு 3 லட்சம் வரும். இவன் எதையுமே போட மாட்டான். முதல்ல மதரசாவில் வந்து அனுமதி எடுக்கணும். பிரின்சிபல்ட சைனோட இந்த ப்ராஜெக்ட்க்கு இவ்வளவு தேவைப்படுது. இவன் இவ்வளவு தேவைப்படுதுன்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. ஏனென்றா ஒத்தரில் அனுப்புவாங்க, 50-100 பேர் அனுப்புவாங்க. எல்லாம் ஃபுல் அமௌண்ட் அனுப்ப மாட்டாங்க. 5000 10,000 தான் அனுப்புவாங்க, எங்களால் முடிஞ்சதுண்டு. அப்படி வார நேரம் இவனை எதிர்பார்க்காத அளவுக்கு டபுள் ட்ரிபிளாக ஒரு 9 லட்சம் 10 லட்சம் வரும் இந்த ப்ராஜெக்ட்க்கு. இவன் இப்படித்தான் ஆரம்பத்துலேருந்து அந்த மதரசாவில் ஒரு வேலையாக காட்டி எந்த கொட்டேஷனும் காட்டாமல் இவ்வளோ போகுண்டு சொல்லாமல் சும்மா சொல்லுவான் இவ்வளோ இது கெட்ட இருக்கிண்டு. அப்போ நிறைய இழிச்ச வாயன்கள் இவனை பற்றி தெரியாதவன் நிறைய பேர் இருக்கிறான். அல்லாஹ்கா வேண்டின்னு அனுப்புகிறேன். இவன் ஒரு நாளும் எந்த வேலை செய்கிறேன்டாலும் தேவை இவ்வளவு தேவைன்னு சொல்லுவான் ஒழிய எவ்வளோ போகுதுன்னு இவன் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னேன்டா இவன் சரியான கணக்கு காட்டணுமே. அப்போ இவன் அப்படி கணக்கு காட்ட மாட்டான். ஏன்னா இவனுக்கு கணக்கே முதல்ல தெரியா. ஒரு தேங்காய் 150 ரூபா மேனி 5 தேங்காய் விற்கிற நேரம் 5 தேங்காய்க்கு விலை எவ்வளோன்னு கேட்குற நேரம் இவனுக்கு தெரியாமல் கதிர்காமல் மூழ்கிலாம். அப்படியா கொண்டு அவன்கிட்ட கணக்கு கேட்கலாவே. ஆனால் சல்லி மட்டும் இவனுக்கு தெரியும். நல்ல கல்ல மூதேவி இவனே கல்லண்டி இவன் ஊரில் போயிட்டு கேளுங்க, எல்லாம் காரி துப்புறாங்க. எடுத்தோன்னே இவனா பெரிய கல்லணி. ஏனெண்டா இவன் வீட்டுக்கு அர்த்தம் தான் மதரசாவோண்டே இருக்கு. அந்த மதரசாவில் இவனை கிட்ட கூட எடுக்க மாட்டாங்க. ஏன் கொழும்புல எவ்வளோ மதரசாய்க்கு எடுக்கவே மாட்டாங்க. ஏன்டா தெரியும் இவன் கல்லன், இஸ்ரேல்காரன். இவன் யூதன். ஏனெண்டா யூதர்கள் ஒரு இடத்துக்கு வந்தேன்னா அந்த இடத்த அப்படியே அவனோட கண்ட்ரோலில் எடுத்து வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த மதரசாவும் இப்போ நடந்திருக்கு. ஏனெண்டா சம்டைம் அம்ஜத்க்கும் இவனுக்கும் சம்டைம் கொழுவினேண்டா அம்ஜத் இவனை வெளியே போக சொல்ல மாட்டான். இவனை வெளியே போக சொன்னேன்டா அவன் கேட்பான், எனக்கு 2 கோடி தான் நான் போகிறேன், ஏன்னா இந்த மதரசாவை கெட்டினே நான் தான் சொல்லுவான். அது மட்டும் இல்லை, அம்ஜத் வாயை பொத்து ஈக்கிறதுக்கு காரணம் என்னடா அம்ஜத்தை பெரிய களவுண்டு அவப்பட்டிக்கு கொடுக்குற நேரம் ஏதாவது சரி எடுத்துப்பான் வீடியோ. சும்மா சரி அம்ஜத் இவனுக்கு எதிராக திரும்பினான் அந்த வீடியோ முழு உலகத்துக்கும் போட்டு காட்டுவான். அவனுக்கு மான ரோசை இல்லை, நேரத்தோடையெல்லாம் போனது தான். அதை சுற்றி அவன் அதை கேர் பண்ணவே மாட்டான். ஸ்ரீலங்காவில் எவ்வளோ மதரசாய்க்கு எவ்வளோ தேவைகளுக்கு இந்த வசதியும் கூட இல்லாத மதரசாக்கள் நிறைய இருக்கு. அந்த மதரசாவை கொடுங்க, இந்த மதரசாவை கொடுக்க வேணும். ஏன்னா இந்த மதரசா வட்டி சல்லி ஹராத்தால் கெட்டப்பட்ட மதரசா இது. அவன் வட்டி சல்லியை கொண்டேன்னு அவனை வாயில சொன்னான். இதுக்கு மேலே என்ன உதாரணம் வேணும் உங்களுக்கு? ஏண்டா ட்ரிப்போனியே ட்ரிப் ஒரு நேரம் ஒரு 4 லட்சம் கிட்ட செலவழிச்சு அந்த சல்லியை போட்டு கெட்ட வேண்டியதாண்டா. கப்பலில் போனீங்க, அங்கே போனீங்க, அந்த போனீங்க, எங்கெங்கெல்லாம் போனீங்க, பிஸ்னஸ் கிளாஸில் போனீங்கடா. அந்த சல்லி எடுத்தாலும் சரி கெட்டேச்சு. மும்பைக்கு என்னத்துக்கு போனாங்க? தர்த்தினியம் பிடிச்சவனே நீ காலடி வச்சே மட்டும்தான் அகமதாபாத்தில் ஃப்ளைட் பிளாஸ் ஆகுச்சு. இவன் பெரிய முசீபத் பிடிச்சவன், மகா நடிகன், ஐஸ்காரன், போதக்காரன். சல்லிக்கா வேண்டி எந்த லெவலுக்கும் இறங்குவான் இவன். ட்ரிப் கூட்டி போன மதரசா மாணவர்கள், அந்த மாணவர்கள் ஓதுறாங்களா எங்களுக்கு தெரியாது. ஏண்டா பயணதுவாவே அந்த மதரசாவில் ஓதுற மாணவர்களுக்கு தெரியாது. போதா குறைக்கு பில் வேறே வந்திருக்குது. இப்போ அனிஃபா கடையில் இப்போ 7 லட்சம் 8 லட்சம்னு வந்த பிறகு மரத்திரக்கா புக்கை கொண்டு காட்டி மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவான். ஏனேண்டா அந்த அனிஃபா ஸ்டோர்ஸால் எடுத்து வர சாமானத்தை அம்ஜட் வீட்டுக்கும் போகுது. மதரசாவுக்கு வந்த பிறகு அங்கே தண்டசோறு லுத்துஃபின்ற ஒரு நாய் ஒண்டிக்கு. அந்த நாய் மதரசாவில் தான் தின்றே. இந்த மண்டை பஜ்ஜிலையும் அங்கே தான் திங்கிறேன். இன்சாஃப் சொல்லி ஒரு மௌலவியை தணிக்கிறான். அவன் பெரிய குடிக்காரன். அவன் அந்த மதரசாவில் ஓதி கொடுக்குறல்ல, அவன் வேறொரு தக்கியால் ஓதி கொடுத்து இந்த ரவுலத்துல் உமமால தான் தூக்குறேன். ஏண்டா அவனே விரட்டே இல்லை. அவன் குடிக்காரனாக இருந்தாலும் ஏண்டா இவங்களோட தில்லுமுள்ள எல்லாம் இன்சாஃப்க்கு தெரியும். லுத்துஃபிக்கிறான் தான் அந்த தண்டசோறு. அந்த நாய் தின்றுட்டு பார்சல் வேறு வீட்டுக்கு எடுத்து போகிறான். இப்படி இருந்தால் 7-8 லட்சம் பில் வராதா? இன்னும் கொஞ்ச நாளில் புக்கை தூக்கி கொண்டு வருவான் பாருங்கள். இப்போ மதரசாவில் இருந்து இவன் கொழும்புக்கு வாரான். இப்போ முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுறேன். இவன் எவ்வளோ பெரிய கல்லண்டு. ஏனெண்டா இவன் சொல்கிறான் எனக்கு மதரசாவில் இப்போ சம்பளம் தான் தராங்க, நான் கமிஷன் எடுக்கிற இல்லைன்னு. அப்போ மதரசாலேருந்து வாரவனுக்கு 2 கிழமை தான் அங்கே இருந்தால் 2 கிழமையிலேருந்து வாரவனுக்கு கொழும்புக்கு போகிறவனுக்கு எவ்வளோ கையில் காசு இருக்குதுன்னு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். பார்த்த பிறகு உங்களுக்கு விளங்கும். हाय कोई स्कूल के पांडुआ स्कूल के नाम मोनो हाँ பார்த்தீங்களா மை மக்களே, மதரசாலையிருந்து கொழும்புக்கு வாரான் தானே. அப்போ அந்த பஸ்ஸில் ஏறுற நேரம் ஒரு பாடசாலை மாணவன் நிற்கிறான். அவனோட பேரை கேட்டு, அவனோட ஸ்கூலை கேட்டு, அவனோட மூஞ்சை காட்டி முழு உலகத்துக்கும் அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை முழு உலகத்துக்கும் கொடுக்குறான். அப்போ சம்டைம் அந்த மாணவனை யாரோ சரி கடத்த நினச்சா
இவன்ட இன்ஃபர்மேஷனே போதுமே, அவன் தனியாக போகிறான், வீடியோ எடுத்து காட்டுறான். அவனோட அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கல, பிரின்ஸிபல் கிட்ட பெர்மிஷன் கேட்கல, இவன் வீடியோ எடுத்து போட்டுட்டான். அப்போ இதை வந்து கேஸாக மாற்றி இவனை உள்ளுக்கு வைக்கலு. அதுக்கப்புறம் அந்த மாணவன் முன்னுக்கே 5000 தாள் நிறைய எடுத்து காட்டுறான். இது தேவையா? இவன் செய்கிற கலவெல்லாம் இவனே தான் அவுப்படுது. அப்போ மதரசாலேருந்து வார நேரம் இவருக்கு வீக்லி 1 டைம் சேலரி கிடைக்குது, வீக்லி 1 சேலரி இவருக்கு. இதெல்லாம் இவன் மதரசாவில் சம்பாதிக்கிறதை தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த மதரசாவை காட்டுறதால இவனுக்கு கோடிக்கணக்கில் சல்லி வந்து கொடுத்தா இருக்கு. ஏன்னா நிறைய சல்லிக்காரன்கள் சல்லியை வச்சு என்ன செய்யன்னு தெரியாமல் இவனுக்கு அனுப்புகிறேன். சிலவங்க அவனோட பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறதுக்கு மதரசா சாமானத்தை எடுத்து போடும், மதரசா இன்னொரு பில்டிங் கொண்டு கெட்டுவான் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம். பாருங்கள், ஏன்னா வறுமை கோட்டில் இருக்கிற மாணவர்களை தான் இவன் தேர்ந்தெடுத்து எடுக்கிறேன். அப்போ தான் பிச்சை கேட்கலும் மிச்சம் தேவையில்லை. ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய ஒரு வீடியோ ஒன்று போட்டான், புதுசாக மாணவர்களை சேர்த்துட்டு நீங்கள் ஏன் இந்த மதரசாவுக்கு வந்தீங்கன்னு கேட்குற நேரம் அவன் சொல்கிறான் வந்து எப்படி வந்தீங்கன்னு கேட்ட நேரம், இல்லை உங்களோட வீடியோ பார்த்து வந்தேன், இந்த மதரசாவில் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு மாணவனை இவன் இன்டர்வியூ பண்ணுறேன்னு அவன் கொடுத்த பதில் தெரியுமா அவங்களுக்கு என்னென்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே நல்லா சாப்பாடு போடுறாங்க, ஏன்னா இவன் தின்றதை மட்டும்தான் காட்டுறேன். அப்போ ஓதுற நோக்கத்தில் ஒரு மாணவர்களும் அந்த மதரசாவுக்கு வரல. இவனோட இந்த அப்படி தான் வைக்க போகுது. இவன் இந்த சமூக சேவை சொல்லி இவன் ஸ்டார்ட் ஆக்கினான் கொரோனா நேரம். இப்போ கொரோனா போயிட்டுடுச்சு, ஆனால் இவன் இன்னும் போகாமல் இருக்கிறான். ஏன்னா இதில் டேஸ்ட் கண்டுட்டான். இவன் பெரிய கல்லை போக, இவன் பெரிய நடிகனு கூட. இவனுக்கு சல்லி கொடுத்தா சக்கீலாவோட கூட நடிப்பான். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக கடைசியாக இந்த வீடியோ பாருங்கள். எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. මාතයා අපේ ගම කොල්ලොල් සෙට් එක තමයි පොඩි ෂේපයක් දාන්න. ඔක්කොම ලියලා ඉවරයි. සොයලා කියලා බලාගන්න. මාතයා මගේ නම අස්ලම්. මට තව නමක් තියෙනවා. මාතයා මේගොල්ලෝ එක්කන් යන මාතයා. බාබු එහෙනම් මාතයා අපි ගියා. ආසිෆ් නානා අපිට இன்னும் அவன் கிட்ட சொன்னீங்க 15 நாட்டுக்குறா. உண்மையை சொன்னேன். அது எனக்கு கொஞ்சம் சொல்லி தாங்களே. அதை சொன்னா கேஸ் பார்.